இப்போ சமீப காலங்களா பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த படங்களுமே நிறைய ரீச் கொடுத்துட்டு தான் வருது. அந்த வகையில இப்போ சத்யராஜ் நடிப்புல வெளியான அமைதிப்படை படத்தை வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அதை பாக்குறதுக்கு எல்லாருமே இப்பவே ஆர்வமா காத்துட்டு தான் இருக்கிறாங்க. 1994ஆம் ஆண்டு மணிவண்ணன் இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் அமைதிப்படை. இந்த படத்துல சத்யராஜ், கஸ்தூரி, அதுக்கப்புறமா ரஞ்சிதா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் அரசியல் நையாண்டி கலந்த படமா உருவாச்சு. இந்த படம் அந்த டைம்ல வெளியாகி ரொம்ப வரவேற்பு பெற்றிருந்த ஒரு படம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எப்படிடா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க, எவ்வளவு தைரியமா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க, அப்படியே நடக்கிறத புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்களே, அதுவும் அரசியல் நையாண்டி கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு படம் இப்போ ரீசெண்டா வரப்போறது கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அந்த படம் அந்த டைம்லயே ரொம்ப வரவேற்பு பெற்ற படம். இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ஆட்களுமே கிடையாது, எடுக்கிறதுக்கான தைரியமும் கிடையாதுன்னு கூட சொல்லலாம். சோ இந்த நிலையில தான் இந்த படத்தை வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ரொமோஷன் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு போகுது. அது மட்டும் இல்லாம இப்போ சமீப காலங்களில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லி, சச்சின், அதுக்கப்புறமா அஜித் படம், சிலம்பாட்டம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் எல்லாமே வசூல் சாதனையை வாரி வழங்கியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப வரக்கூடிய படங்கள் அந்த அளவுக்கு ரசிகர்களோட மனசை பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசா எடுக்கக்கூடிய படங்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கல அப்படிங்கிறதுனாலையும் ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒண்ணா அமையல அப்படிங்கிறதுனாலையும் பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணிட்டு போறாங்க. இது ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ ரீரிலீஸ் தான் ட்ரெண்டிங். நீங்க புது படம் எடுக்கிறத விட்டு பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்க, அதுவே நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால அடுத்தடுத்து படங்களை ரீரிலீஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த வகையில தான் இப்போ புதுசா இந்த அமைதிப்படை படத்தையுமே ரீரிலீஸ் பண்றாங்க. அமைதிப்படை படம் அப்படிங்கிறது ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு சொல்லலாம். அதாவது பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனரா இருந்து பின் நாட்கள்ல இயக்குனரா உயர்ந்தவர் தான் மணிவண்ணன். மணிவண்ணன் இயக்குனர் மட்டுமல்ல, நடிப்புலையுமே ஒரு கலக்குவாரு. அவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அப்படியே அந்த கதாபாத்திரத்துல ஊறி போய் நடிப்பாரு. ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு வில்லன் கதாபாத்திரம் கொடுத்தாலும் வில்லனா மிரட்டுவாரு. ஒரு சென்டிமெண்ட் ரோல் கொடுத்தா கூட அதுல அப்படி உருகி நடிப்பாரு. எந்த விதமான கேரக்டர் கொடுத்தாலுமே அதுல பக்காவா செட் ஆகி நடிக்கக்கூடியவர் மணிவண்ணன். சோ அவரோட இயக்கத்துக்குமே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. சொல்ல போனா இந்த படத்துல அவரோட டைலாக், வசனங்கள் எல்லாமே ஓப்பனா எல்லாத்தையுமே பேசியிருப்பாரு. அதுல குறிப்பா நம்ம சத்யராஜ் அவங்களோட நடிப்பை பேசி ஆகணும். இவர் வசனம், டைலாக் எல்லாமே அந்த அளவுக்கு மிரட்டி இருப்பார் அப்படின்னா, இதுல சத்யராஜ்மே அந்த டைலாக் உள்வாங்கி அவரோட நடிப்பு மூலமா அவருமே ஒரு அசத்துன்னு அசத்தி இருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி இந்த படத்துக்கு ரொம்பவே பலமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது அம்மாவாசையா இருக்கக்கூடிய சத்யராஜ் எப்படி நாகராஜ சோழன் எம்எல்ஏவே மாறுறாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கான்செப்டே. இதுல குறிப்பா அல்வா சீன் எல்லாருக்கும் மறக்கவே முடியாத ஒரு சீன், அல்டிமேட் சீன் கூட சொல்லலாம். இந்த படத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே கவுண்டர், காமெடி இது எல்லாமே ரொம்ப பக்காவா செட் ஆயிருக்கும். இதுக்கு காரணம் அந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா நடிச்சு கொடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் 1994ஆம் ஆண்டு எடுத்திருந்தாங்க. இப்போ தமிழ் சினிமா மட்டும் இல்ல, மற்ற சினிமாக்கள்லயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்ல டாப் லெவல்ல ரீச் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த படத்தோட அடுத்த பாகம் எடுப்பாங்க. ஆனா ஒரு சில படங்கள் தான் அதுக்கு கை கொடுக்கும் அடுத்த பாகங்கள் எடுக்கும் போது. ஆனா நிறைய படங்கள் முதல் பாகத்தை மாதிரி இருக்காது. முதல் பாகம் ரீச் அடைஞ்சிருந்தா கூட ரெண்டாவது பாகம் பிளாப் ஆயிடும். அந்த மாதிரிதான் இந்த படத்தை 2ஆம் பாகம் எடுத்தாங்க. அமைதிப்படை படத்தையுமே 2ஆம் பாகம் 2013ல எடுத்தாங்க. இந்த படத்திலையும் சத்யராஜ் அண்ட் நம்மளுடைய மணிவண்ணன் சார் அவங்களுமே நடிச்சிருந்தாங்க. பட் ஆனா அந்த முதல் பாகம் மாதிரி இல்லாம இந்த படம் கொஞ்சம் ஊத்திக்கிச்சுன்னு சொல்லலாம். சோ இந்த படத்துக்கு அப்புறமா இயக்குனர் மணிவண்ணன் படங்களே இயக்கல. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நிறைய படங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா கை கொடுக்கும், அதுக்கு அடுத்த பார்ட் கண்டிப்பா கை கொடுக்காம போயிடும். அந்த மாதிரிதான் இந்த படத்துக்குமே செகண்ட் பார்ட் கை கொடுக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளாசிக் படமா இந்த அமைதிப்படை படம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் இந்த படம் இதுக்கப்புறம் யாராலையும் எடுக்க போறதும் முடியாது, கண்டிப்பா எடுக்க முடியவும் முடியாது. ஏன்னா
ஒரு படம் வந்து ஆரம்பத்துல எடுத்துட்டாங்க, அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ரீச் கொடுத்துட்டு, சோ அதே போல இன்னொரு படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் தான். சோ இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுனால எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லையுமே ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு சில படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் வேலை வந்து ரொம்பவே கிராண்டா இருக்கும், ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. ஆனா இந்த அமைதிப்படை படத்துக்கு மட்டும் வெறும் 1/4 கிலோ அல்வாவோட ப்ரொமோஷன் வேலையை வந்து முடிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த படத்துல ஹைலைட்டே இந்த அல்வா சீன் தான். சோ இது அல்வா வச்சு இந்த படத்துல வந்து ப்ரொமோஷன் வேலையை முடிச்சுட்டாங்க. என்னன்னா இந்த ப்ரொமோஷன் விழாவில் வந்துட்டு கஸ்தூரி வந்துட்டு சத்யராஜ்க்கு வந்து அல்வா ஊட்டி விடுறாங்க. சோ சத்யராஜ் வந்து திரும்பி கஸ்தூரிக்கு வந்து அல்வா ஊட்டி விடுறாங்க. சோ இதுதான் வந்து இப்போ இணையதளங்கள்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, வைரலாம போயிட்டு இருக்கு. சோ இதை பார்த்த ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படி தெரியுமா, இதுதான் கூட்டணிக்குள்ள அல்வா ஊட்டி விட்டுக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திமுக இது ரெண்டையுமே வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சிதா தான் மிஸ்ஸிங். இப்போ ரஞ்சிதா, கஸ்தூரி, சத்யராஜ் 3 பேர் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அல்வா ஊட்டி விட்டுருந்தா இன்னும் செமையா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மீம்ஸ் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சோ இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில சத்யராஜ் பேசின விஷயம் வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அதுல சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பவுமே மணிவண்ணன் சார் வந்துட்டு படங்கள் எடுத்தார் அப்படின்னா ஒரு சில படங்களை 30 நாட்கள்லயே முடிச்சிருவாரு. ஆனா இந்த அமைதிப்படை படத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் 70 நாள் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்காக நிறைய பணம் வாங்கிட்டேன், ஆனா இப்ப நான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது, அதனாலதான் நான் வந்து டைமை கொஞ்சம் வந்து லெங்க்தா இழுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வந்து மணிவண்ணன் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவாஜி சார் வந்து படத்தை பார்த்துட்டு நீ வந்து நடிகண்டா அப்படின்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி வந்து சத்யராஜ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்துல சினிமாவில் வந்தப்போ வந்து யாரு மாதிரி நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து இவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஆசைலாம் கிடையாது, ஆனா ஏதாவது ஒரு டைலாக் பார்த்தோம் அப்படின்னா அமைதிப்படையில வந்து சத்யராஜ் வந்து அமாவாசை கதாபாத்திரத்துல இருந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு பார்த்துப்பேன், ஏன்னா அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. சோ இது பத்தியுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இந்த மாதிரி பேசுறதுலாம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினி சார் வந்து இந்த படத்தை பாக்குறதுக்காக அவரை வாண்டடா கேட்டு இந்த படத்தை பார்த்தாராம். பார்த்துட்டு வந்து எப்படி இவ்வளவு தைரியமா இந்த படத்தை எடுத்தீங்க, அதுவும் அரசியல் கலந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து யாராவது கேட்டாங்கன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல பழி போட்டுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மணிவண்ணன் சார் வந்து ஃபன்னா சொன்னாரு அப்படின்ற மாதிரி வந்து சத்யராஜ் பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்திருக்காரு. இதுதான் இப்போ வந்து கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரொமோஷன், ஒரு படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் நடக்கிறப்போ கண்டிப்பா அதை பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து புது படம் இல்லாம பழைய படத்தை ரீரிலீஸ் பண்றதுனால இந்த படத்துக்கு பத்தின ப்ரொமோஷனை பத்தி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சீனை வந்து மறுபடியுமே தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு அந்த காலத்து இலசுகள் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அவங்க மட்டுமே இல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஆவலாதான் இருப்பாங்க. ஏன்னா சத்யராஜ் அவங்களோட காமெடி அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். சோ இந்த படத்துல சொல்லவே வேண்டாம். சோ அரசியல், நக்கல், நையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே பஞ்சம் இருக்காது. நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர், காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா தான் படம் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கும். ஒரு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கறதுக்கு இப்பவே தயாராயிட்டாங்க. சோ இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கில்லி, சச்சின் அந்த மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி வந்துட்டு மக்கள் மனசுல ஒரு மறுபடியுமே ஒரு இடம் பிடிச்சது, வசூல் வேட்டையுமே நடத்தி கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த அமைதிப்படை படமுமே ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வரவேற்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து நம்மளுடைய தமிழக சட்டசபை தேர்தல் வந்து நடக்க இருக்கு. இந்த நேரத்துல ஒரு அரசியல், நக்கல், நையாண்டி கலந்த படம் வந்துட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. ஏன்னா அரசியல்ல என்னென்ன நடக்கும், என்னென்ன ஊழல்கள் நடக்கும், யார் யார் எப்போ எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன பேசுவாங்க, எந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதனால இந்த படத்தை வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பா ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ எல்லாருமே நான் பார்க்க போறேன்ப்பா, நான் கண்டிப்பா இந்த படத்தை வந்து அந்த டைம்ல தியேட்டர்ல பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பா இந்த டைம் மிஸ் பண்ணவே மாட்டேன், கண்டிப்பா ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? இல்லைன்னா வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி தான் நான் முதன்முறையா தியேட்டர் போய் பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.